அக்ஷய் பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு கைலாசத்திலிருந்து நீதி அரசர் கணக்கு இடுதார். நீதி அரசர் கணக்கு இடுதார். கணக்கு உலக நாட்டுக்கு கொடுக்கார். நீதிமன்றம் கோர்ட்டுக்கு தப்பு கணக்குக்கு நீதிமன்றம் கோர்ட்டில் நடத்தக்கூடாது. தப்பு கணக்கை வச்சு இவன் மத்திய அரசு மாநில அரசு வச்சு பூமியை பாழாக்கிட்டான். எல்லாம் இந்த 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறது அனைத்தும் தூக்கிடுவார். பூமியில் உனக்கு உயிர் வாழ்வதற்கு என்ன அந்த கேள்வி கேட்பார். அந்த கேள்வி கைலாசத்தில் கோர்ட்டிலிருந்து கணக்கு விடுதார். ஐயா கடவுள் முக்கால் சத்தியம். இப்போ மதுரை கோட்டையில் சிவகங்கை, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் உள்ள கணக்கு மதுரையில் அந்த கோர்ட்டில் உள்ள கணக்கு எடுப்பார். கோட்டா அது எல்லாம் சுற்றி வளாகத்துக்குள்ள கணக்கு எடுக்கையில் மத்திய அரசு உள்ளே மாட்டிட்டான். மாநில அரசு இப்போ திகைச்சிக்கிட்டே நிற்கான். இதை கொடுத்தா என்ன ஆகும், உட்கார்ந்துருக்காரு ஐயா, இப்போ என்ன செய்ய போகிறாரா அப்படிங்கிற கணக்கு இவன் தேவைச்சிக்கிட்டே இருப்பான். இதில் அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் கையெழுத்து போட்டிருந்தால் நடு வீதியில் என்கவுண்டரில் போட்டு முடிச்சிருவார். அவர் கணக்கு அதுதான். நீதிமன்ற கோர்ட்ஸ்லேருந்து கணக்கு போட்டார். நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்துலேருந்து ஐயா போட்டார். இதுதான் கணக்கு. இந்த கணக்கை வச்சு தான் முடிப்பார். இப்போ இவன் மத்திய அரசு உள்ளே மாட்டிக்கிட்டான். மதுரை கோட்டை 7 மலையை உடைச்சி நான் 2ஆம் நம்பர் தொழிலுக்கு விட போகிறோமுங்க. அப்போ 2ஆம் நம்பர் தொழில் விட்டு அதை பூரா அரசியல்வாதியை பூரா பிடிப்பார். இன்று பொழுது லாயர் மூளையை மந்திரத்தால் கட்டிட்டார். லாயர் வழக்கறிஞர் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் உலக நாடு மூளையை கட்டிட்டார். மந்திரத்தால் கட்டிட்டார். இப்போ அவனுக்கு அரசியல்வாதியை மாதிரி ஓடாது. புரியுதா? அரசியல்வாதி மாதிரி லாயருக்கு இப்போ மூளையை ஓட விட மாட்டார். மூளையை அப்படியே கசக்கி விடுவார். உட்கார்ந்த இடத்துல காலில் மிதித்து கசக்கி விடுவார். இப்போ லாயரை பூரா அனைத்து நீதிமன்றம் பூட்டியாச்சு. இப்போ நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே காலை வைக்க ஓடுவான். மூளையை கசக்கி விட்டு பிணைஞ்சி சுக்காக ஆக்கி விட்டுருவார். அது கடவுளால் தான் முடியும், யாரால் முடியாது. நீதிமன்றம் கோர்ட்டு தாய் இந்தியா நாடு முழுவதும் உலக நாடே பூட்டிட்டார். இப்போ எல்லா அரசியல்வாதி உள்ளே மாட்டி அதை கொண்டு வர்ற கணக்கு சிக்குன்னு அதை எப்படி முடிக்கணும், எப்படி கொண்டு வந்து அடக்கணும், அது அவர் கையில் தான் இருக்குது. ஐயா கையில் தான் இருக்குது. கடவுளுடைய கையில் இருக்குது. புரிஞ்சுக்கோ. இப்போ மதுரை கோட்டையும் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் உள்ள கணக்கு எடுக்கையில் மத்திய அரசு மாநில அரசு உள்ளே மாட்டிக்கிட்டான். இப்போ மாட்டில் தான் இப்போ 2ஆம் நம்பர் தொழில் அனைத்தும் கணக்கு எடுப்பார். விட்டுட்டார். பின்னி பிணைஞ்சி கசக்கி நசுக்கி விட்டுருவார். லாயர் மூளைகளை மந்திரத்தால் கட்டிட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கடா. இப்போ வழக்காட்டங்கள் எப்படி ஆடுதுன்னு பாடுறா. உலக நாடே பாடுறா. தாய் இந்தியா நாடு முழுவதும் பாரு, தமிழ்நாட்டிலையும் பார். மந்திரத்தால் வழக்கறிஞர்களை மூளையை கட்டிட்டார். கட்டினா எப்படி இருக்கும், எங்கிட்டு போகிறான், எங்கிட்டு வாரான், எங்கே போய் முட்டுதான் மோதான்னு பாடுறா. முக்கால் சத்தியம்டா.